வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு ஒரு மத்தியானம் மீல்ஸ் சாப்பிட்றோம். இந்த சாப்பாடுங்கிறது நமக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி, இப்போ நான் ஒரு மிடில் கிளாஸ் வீட்லேயோ இல்லை ஹை கிளாஸ் வீட்லேயோ நிறைய குழந்தைகள் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த குழந்தைகள் எல்லாமே இப்போ ஒரு ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு நோயில் பங்கெடுத்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அதில் விழுந்துட்டாங்க. ஒபிசிட்டியில் வீட்டுக்கு ஒரு குழந்தைகள் ஒபிசிட்டி, அதாவது குண்டு குழந்தையா இருக்காங்க. சரி, இந்த குண்டா இருக்கிறது ஹெல்த்தியான விஷயமா அப்படின்னு கேட்டா, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டெல்லாம் நம்ம பார்க்கும்போது அது கண்டிப்பா அது ஹெல்த்தியான விஷயமா இல்லை. இப்ப இது நீங்க பாதாம் பிஸ்தா குழந்தைகளுக்கு அதிகப்படியா குழந்தைகள் வளரணும்னு நினைச்சு நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நிறைய சத்தான ஐட்டங்களை, அதாவது பெரிய பெரிய உடல் உழைப்பு உள்ளவங்க சாப்பிடக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம் சின்ன குழந்தைகள்லயே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாதாம் பிஸ்தா அது இது. சரி, அப்படியே அந்த குழந்தை நல்லா விளையாடி வச்சு சுறுசுறுப்பா இருந்ததுன்னா எல்லாமே ஜீரணமாகி ஓரளவு நல்ல அது சக்தியா மாற்றப்பட்டிருக்கும். ஆனா குழந்தைகள் பெரும்பாலும் இப்போ டிவி முன்னாடியும் மொபைல்ல கையில கொடுத்துட்றாங்க. டிவிங்கிறது கூட ஒரு நார்மலான விஷயம். குழந்தைகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு குழந்தை 100 கிலோ 110 115 கிலோ கூட வரக்கூடிய காரணத்துக்கு காரணம் பேரண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். அந்த குழந்தைகளை நிறைய விளையாட விடுங்க, இல்லைன்னா நிறைய அவுட்டோர் கேமுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போங்க, ஸ்விம்மிங் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடியது. ஆயக்கலைகள் 64 இருக்குது. அதில் ஏதாவது குழந்தைகளை அதில் ஈடுபடுத்தணும். நம்ம பெரும்பாலும் டிவியில் மொபைலில் பார்க்குறவே அவங்கள நம்ம விட்டுறோம். அதே போல் படின்னு சொல்லி 24 நேரம் அதை கொடுமைப்படுத்துகிற விஷயமும் இது எல்லாமே ஒபிசிட்டிக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஒபிசிட்டிக்கு இதுதான் உணவு தான் ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பல்வேறு காரணங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. என்னன்னா அதிகப்படியான சத்தான ஐட்டங்களை கொடுத்துடுறது. இப்போ ஹார்லிக்ஸு பூஸ்ட் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இப்போ எல்லா ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு இந்த மாதிரி உணவுகளில் எல்லா இதுலேயுமே ட்ரிங்க்ஸில் வெறும் சர்க்கரை தான் இருக்குங்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆய்வுகள் எல்லாம் இதுதான் சொல்லுது. எதுவுமே சரி கிடையாது. ஆனால் வீட்டிலே நம்ம திருச்சி சத்து மாவு அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கலாம். ஸோ எதுனாலுமே அளவு முறையோட கால முறையோட தான் கொடுக்கணும். எந்த நேரத்தில் கொடுக்குறோன்னு, இப்போ சத்து மாவு நீங்கள் அவங்களுக்கு கலக்கி கொடுத்துட்டு அப்புறம் சாப்பாடும் கொடுக்குறீங்க, அது தேவையில்லை. ஏதாவது ஒரு டைமில் அவங்களுக்கு ஒரு உணவாகவே அதை கொடுக்கணும். சத்து மாவு ட்ரிங்க்ஸுங்கிறது அது அவ்வளோ ஹெல்த்தியான விஷயம். ஸோ இதனால தான் குழந்தைகள் ரொம்ப குண்டாகிறாங்க. இன்றைக்கி தேட்டர்களில் போய் பார்க்குறேன், அவங்க டிக்கெட் வாங்கின விலையோட அதிகமாக ஸ்நாக்ஸுக்கு தான் செலவழிக்கிறாங்க.